சரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சென்று குடிமண்டெடுக்கப்படுகின்ற பொழுது ஆமா அங்கே சுடலை என்று ஒரு சுடலை மாடன் அங்கே அமர்ந்திருக்கிறது. ஆமா அந்த சுடலைக்கு நீங்கள் ஒரு விடலை போடாமல் உள்ள காரணத்தினால் சரி இதுபோன்று அன்னதாசனம் செய்தார். ஆகையினால் அம்மாவுக்கு நீங்கள் கோயில் கட்டுகிற பொழுது சரி உன் வாசலிலே காவல் தெய்வமாக அந்த சுடலை ஆண்டவனுக்கு ஒரு கோயில் கட்டி ஆமா நீங்கள் அழகாக பொங்கலிட்டு கருவினாய் வெட்டி சமைத்து படைத்து வழிபட்டுவீர்கள் என்று சொன்னால் சரி இது போன்று இன்னும் நடக்காது என்று சொன்ன உடனே ஆமா அந்த குரப்பன் அம்மாவாக சென்று சொல்லுகிற பொழுது அதை மக்கள் எல்லாம் பாருங்கள் அம்மா பகவதிக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கட்டினார்கள். ஆமா முன்வாசலிலே சுடலை ஆண்டவனுக்கு காவல் தெய்வமாக ஒரு கோயிலை கட்டினார்கள். ஆமா பாருங்கள் அங்கே குடைவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா பகவதியும் சரி மாயாண்டி சுடலையும் மூஞ்சி ஏற்றுக்கொள்ள சென்று விட்டார்கள். சரி அந்த சமயத்திலேயே என்ன நடக்கிறது பாருங்கள். என்ன நடக்கிறது? மாந்திரவாதி பெரும்புலையன் முன்னூறு புலையனுக்கும் மூத்தங்காளி பெரும்புலையன் 400 புலையனுக்கும் நெட்டங்காளி பெரும்புலையன் 500 புலையனுக்கும் அவன் தான் அண்ணாவி பெரும்புலையன். சரி, அதாவது இருக்கிற மாந்திரவாதிகளுக்கெல்லாம் தலைவன் அண்ணாவின் சொன்னது இவன் தான் தலைமை மாந்திரவாதி. ஆமா சரி அப்பேற்பட்ட இந்த பெரும்புலையன் பெரும்புலட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். சரிதான். திருமணம் முடித்து கணவன் மனைவியாக அந்த மலையாள வாழ்ந்து வரும் பொழுது சரி திருமணம் முடிந்த பல வருடங்கள் ஆகியும் அவனுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை. சரி அப்ப பாருங்க எந்த செல்வம் கூட இல்லாம இருந்துடலாம். சரி ஆனா ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னா ரொம்ப ஒரு கஷ்டம். குழந்தை செல்வத்துக்கு ஈடான செல்வம் இந்த குபலயத்தில் ஏதோ ஒரு செல்வமும் கிடையாது. ஆகையினால் இந்த பெருமுலையனும் பெருமுலட்சியும் கவலையோடு வாழ்ந்து வருகின்றார்கள். சரி ஒரு நாள் சரிதான் இந்த பெருமுலை என்ன செய்தா பாருங்க ஒரு ஆலமரத்தண்டில வந்து அப்படி கவலையா உட்கார்ந்துருக்கிறேன். இவ்வளவு மாந்திரிக செய்து என்ன பிரயோஜனம்? சரி நமக்கு ஒரு குழந்தைகள் இல்லையே அப்படின்னு கவலையோடு அமர்ந்திருக்கும் பொழுது வழியில கொண்டு போடுது. சரி ஓட்ட உடனே பாருங்க இது அப்பையா நோம்பு அந்த காலத்து பெண்கள் இருப்பாங்க பாத்திருக்கீங்க. ஆமாப்பா கேள்விப்பட்டிருக்கேன். அங்க ஒரு மாவு உருண்டை வைப்பாங்க. உப்பு போட மாட்டாங்க. அது ஆண்களுக்கு போக கூடாது. ஆண்கள் அந்த மாவு உருண்டை சாப்பிட கூடாது. அப்படி ஆண்கள் சாப்பிட்டா ஆண்கள் உடனே குழந்தை பெற்று விடுவார்கள். அது தலைகள் நடக்காது. சரி இருந்தாலும் ஆண்கள் அந்த மாவை எடுக்க கூடாது பார்க்க கூடாது. ஆமா அந்த விரதம் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடாது. சரி இப்ப அந்த அவ்வையா நோம்பு யாரும் இருக்கிறது இல்ல. ஆமா அப்ப அந்த மாவு ரெண்டையும் சாப்பிடக்கூடாது பாத்தீங்களா. சரி அதை எடுத்துக்கொண்டு வந்து தன் மனைவி கையில் கொடுத்தார். சரி அடுத்த நாள் பெரும்புலட்சி அன்று முதல் 60 மாதம் மட்டும் திகழ்ந்து அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். கொடுத்து வச்சிருக்கணும் அர்த்தம் வருது. ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை சொல்லும் போது வார்த்தையில் எவ்வளவு ஒரு உத்தேசம் தெரியுமா? பள்ளிக்கூடத்துல நம்ம ஆணவனை படிக்கும் போது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண் பெண் அப்படின்னு சொல்லும் போது வார்த்தையுடைய பவரை பாரு. எப்படி இருக்கு பெண் சொல்லும் போது எப்படி வரும் தெரியுமா?